ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஃபேக்கு கையில் கத்தி கிழிச்சு காயமாயிருக்கும். அதோட லூஸ் என்ன பார்த்து இங்கே 90% ஷேரை கொடுத்து ஏன் தங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு சென்னும் நீ உண்மையாவே பிச்சைக்காரனா அப்படின்னு லூவை பார்த்து கேட்கறதோட பார்த்து முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லிங் இன்னும் காலைல எந்திரிச்சு சாப்பிட வரல அப்படிங்கிறதுனால சாப்பிட கூப்பிடுறதுக்காக பேலன் லிங்கோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கெல்லாம் நைட்டு வந்ததோட அப்படியே மட்டையா கிடக்குதுங்க. இதை பார்த்து ஷாக் ஆகி அப்படியே சைலண்டா வெளில வந்து கதவை சாத்துனா அங்க நானி லிங் என்ன எந்திரிக்கலான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப லிங் எந்திரி அம்மா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வெளில நின்றுட்டு இருக்கா. இவ சத்தம் கேட்டதும் என்ன அம்மா வந்துட்டாங்களா, சீக்கிரம் எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க எழுப்பிட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள நானி இவ்வளவு நேரம் ஆகி எந்திரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உள்ளார வந்துடுறாங்க. அப்பதான் ரைட்டா இவங்க ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா வெளில குதிக்க போறானுங்க. இந்த நானி பார்த்ததும் நீங்க ரெண்டு பேரும் எப்ப இந்த சிட்டிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். இதை ஏன் என்கிட்ட சொல்லல, உங்களுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணணும் அதனாலதான். இங்க வா, ஒன்னும் இல்ல அப்படின்னதும் இப்ப லிங்க் முன்னாடி போறா. லிங்க் கிட்ட அந்த சிட்டில இருந்த வரைக்கும் நான் இதுக்கெல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா இந்த சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பசங்களை வீட்டுல தங்க வச்சா நாளைக்கு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அறிவில்ல உனக்கு அப்படின்னு திட்டினதும் அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல, கிளம்புங்கடா ரெண்டு பேரும் அப்படின்னு லிங்க அவங்கள பார்த்து சொல்ல, அவனுங்களா உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், நாங்க கிளம்புறோன்னு பழக்க தோஷத்துல ஜன்னல் வழியாவே குதிக்க போறானுங்க. அதுக்கப்புறம் பேலன் தான், தம்பிங்களா கேட் இந்த பக்கம் தான் இருக்கு, வாசல் வழியாவே போலாமே அப்படின்னதும் முன்ன பின்ன அந்த வழியா வந்தா தானே தெரியும் அப்படின்ட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப, அப்பதான் அங்க இருக்கிற பெய்யவை பாக்குறாங்க. என்னது இன்னொருத்தனா, இவன் யாரு, இவன் ஃபெய்யு என்னோட ஃப்ரெண்டு, இதோ இப்ப கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து எழுப்ப பாவம் அவனால எந்திரிக்க கூட முடியல, அப்படியே ஒரு மயக்கமா இருக்கு. இதனால அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அவன் கையில இருக்கிற அந்த காயத்தை பார்த்துட்டு சின்ன வச்சு வைத்தியம் பாக்குறாங்க. எப்படி காயமாச்சு அப்படின்னு கேட்க, கீழே விழுந்துட்டான் அப்படின்னதும் பார்த்தா கத்தியால கிழிச்ச மாதிரி இருக்கு, அதான் கத்தி மேல விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே பையனுக்கு தானே இது கையில அடிப்பட்டு கூட்டு வந்த அப்படின்னு சென்வர வாயை விட இப்ப நானே பிடிச்சிடுறாங்க. உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் இப்ப லிங்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இந்த சிட்டில சேஃப்டியே இல்லை போல, அதனால நீ இனிமேல் எங்கேயும் வெளில போக கூடாது, அதோட இந்த பையனோட பேரண்ட்ஸுக்கு இப்ப என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஃபெய்யுக்கு மயக்க தெரிஞ்சு எழுந்திருக்கிறான். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன்னோட காயத்துக்கு மருந்து போட்டிருக்கோம், நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லிங்க் போயிட்டு ஃபெய் கிட்ட அவளோட ஸ்டைல்ல இவ்வளவு அடிபட்டு இருக்கு என்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படிதான் அடிபட்ட பையன் நடந்துக்குவியா, ஒழுங்கா அவனை பாத்துக்கோ அப்படின்னு நானி லிங்க மண்ணில நட தட்டி தட்டிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. இப்ப வெளில வந்துட்டு ஜென் கிட்ட காயம் எதுவும் பெருசாலாம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜென்னும் இல்ல இல்ல காயம்லாம் சின்னதா தான் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நானி போயிட்டு என்னமோ பேசிட்டு இருக்காங்களே, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. லிங் என்ன சொல்லிட்டு இருக்கானா, உனக்கு இந்த மாதிரி காயம் பட்டுக்கிறத பார்த்துட்டு இனிமேல் எங்க அம்மா என்ன வெளிலே விட மாட்டாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஃபெய்யுவும் ஏன் அப்படி நினைக்கிற, உங்க அம்மாவுக்கு உன் மேல ரொம்பவே அக்கறை இருக்கு, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல தான் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்க அம்மாவை கொஞ்சம் மரியாதை பேச கத்துக்கோ, அவங்க வயசுல பெரியவங்கள, அதோட உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் வெளில இருந்து கேட்டுட்டு இருந்த நானி பரவாயில்லையே பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு நாள் முழுசா ஆச்சு, இன்னும் ஃபெய் திரும்பி வரவே இல்லை. இதை நினைச்சு நினைச்சு அப்படியே ஆளே மாறி போயிருக்கானுங்க. அதோட மூளை கூட வேலை செய்யல போல. அப்ப வெளில இருக்கிற வீரர்கள் எல்லாம் லார்ட்லிங் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஐயோ பாஸ் உங்க அப்பா வராரா, உங்க அப்பா வராரான்னு கத்திட்டு இருக்க. யூசேவா அப்படியே மண்டையெல்லாம் கழண்டு போய் யாருடா அது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஐயோ பாஸ் நல்லா காது திறந்து கேளுங்க, உங்க அப்பா உங்க அப்பா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் என்னது எங்க அப்பாவா அப்படின்னு சொன்ன நம்பிக்கை வரான். இப்ப டெங்குங்க வேகமா ஃபெய்யோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க சொல்லிட்டு இப்ப முன்னாடி போய் நின்னா அதுக்குள்ள அவங்க அப்பா கதவு தந்து உள்ளார வந்துடுறாரு. நீ என்னடா இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீங்க எதுக்காக இப்ப வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவனு கேட்டுட்டு இருக்கான். அது ஒண்ணும் இல்லடா, லாஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து ஃபோர்த் ஃப்ரெண்ட்ஸ் என்னவோ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்ப போனதுமே டெங்கியும் கிட்ட இருந்து பேப்பர் தான் வந்து விழுது, முட்டி போடு அப்படின்னதும் லார்ட்லிங் யூசேவை பார்த்து மறைக்க, நான் இல்லப்பா அவர் தான் சொல்றாரு அப்படின்னதுக்கு அப்புறம் இப்ப ரெண்டு பேருமே முட்டி போறானுங்க. அப்ப லார்ட்லிங் இளவரசரே நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டெங்கியும் போட்டிருக்கிற ஷூவை பாத்துறாரு. ஏதோ உங்ககிட்ட தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட காலை பார்க்க போக யூசேவை ரொம்ப தடுத்து பாக்குறான். ஆனா அவனே தள்ளி விட்டுட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்க. என்ன தனியா விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதிட்ட. லார்ட்லிங்கும் சரி இளவரசரே நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ இப்ப திடீர்னு திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க.
இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அம்மாவுக்கு பர்த்டே வர போறதா கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு கிஃப்ட் எதுவும் அட்வான்ஸா ரெடி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், யூசேவா அப்படி பயந்துகிட்டே எதுவும் சொல்லிடாதடா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். உடனே இவனும் வேகமா எனக்கு தேவையில்ல, நான் ஆல்ரெடி கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர் எழுதி காட்டிடுறான். அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டேடா அப்படின்ட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இறந்து போனவரோட அம்மா அப்பாடைக்கு கிஃப்ட் கொடுப்ப, இங்க நீ அவரை மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஏதோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. லாட்லிங்கும் அவனோட வாயை மட்டும் விட்டுட்டு மத்த எங்க வேணாலும் அடி, அவன் கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா வேலன் மதிய லஞ்சுக்காக இந்த டோஃபு வச்சு செய்யற ஒரு மீட் பால் செஞ்சுட்டு இருக்கா. வாசனை ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் போய் நிக்க, சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு அந்த மீட் பாலை எடுத்து லூக்கு அப்படி ஊட்ட வர அங்க நானி வந்துடுறாங்க. இத பார்த்துட்டு இவனு திருந்தவே இல்லையா அப்படின்னு கால் பிடிச்சு திருக்கிட்டு இருக்க. வேலன் தான் இந்த ஃபுட்டை நான் அவருக்கு டேஸ்ட் பண்ண தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, ஒழுங்கா அதை போய் பாரு அப்படின்னு சொல்லி இவனை அமுச்சு விட்டுட்டு பேலன்ட்ட ஃபெய்யுக்கு கையில அடிபட்டு இருக்கிறதுனால லஞ்சுக்கு எதுவும் ஹெவியா சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. லூ வேற பேலன் கிட்ட மதிய லஞ்சுக்கு மீன் சமைக்க சொல்லியிருப்பான் போல, இதனால மதிய லஞ்சுக்கு என்னால மீன் சமைக்க முடியாது அப்படின்னு லூட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே லூ ரொம்பவே சோகமா எனக்காக மட்டும் கொஞ்சமா செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். கவலைப்படாதீங்க, நான் நைட்டு உங்களுக்கு சமைச்சு தரேன், இப்ப இந்த மீட் பாலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஊட்டி விட இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நானி ஃபெய்வை பார்த்து நல்லா இருக்கியா, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபெய்யும் முன்னாடிக்கு ரொம்பவே பரவாயில்ல, நான் இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்பா உனக்காக லஞ்செல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லிங்கும் எதுக்குமா அதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ சும்மா ரெடி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா, இவ இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பையன் மாதிரியே நடந்துக்குவா, எல்லாம் என்னோட தப்பு தான், கொஞ்சம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன், இதனால எங்கேயாவது போய் பிரச்சனை எழுதிட்டு வரதே இவளுக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபெய்யுவா அப்படிலாம் இல்ல ஆண்டி, லிங் ரொம்பவே நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட நீ மட்டும் தான்ப்பா அப்படி சொல்ற, சரி அதை விடு, உன் அம்மா அப்பாவுக்கு நான் லெட்டர் அனுப்பட்டா, அப்புறம் அவங்க உன்னை பத்தி ரொம்பவே வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு சொன்னதும், இல்ல ஆண்டி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஏன்பா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா, எங்க அப்பாவை சுத்தி எப்பவுமே காவலர்கள் இருப்பாங்க, அதனால அவருக்கு லெட்டர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னதும், என்னது காவலர்களா அப்படின்னு லிங்க் ஷாக் ஆக, லிங்க்ட இப்ப எதுக்கு ஷாக் ஆகுற, அவரோட அப்பா ஜெயில இருக்காரு அப்படின்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. அப்போ உங்க அம்மா அப்படின்னு கேட்க, அவங்க நான் சின்ன பையனா இருக்கிறப்பவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நானே ரொம்பவே எமோஷனல் ஆகி, இங்க பாருப்பா எதுக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துக்குவோம், இன்னைக்கு நைட்டு சாப்பிட உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் லிங் நடுவில் போயிட்டு சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஃபெய்வும் எனக்கும் சிக்கன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் நானே ஜின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பையனுக்கு அவங்க அப்பா ஜெயில இருக்காரு, அவங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்க, அந்த பையன் ரொம்பவே பாவம்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. ஜின்னும் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. யாராவது இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்லுவாங்களா, அதோட இந்த லிங்க நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, ஃபியூச்சர்ல அவ ஃபெய்யும் மாதிரி ஒரு பையனை தேர்ந்தெடுத்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அம்மா முதல்ல என்ன பத்தி யோசிங்க, லிங் ஒன்ன மாதிரி இல்லடி, அவளை அனுசரிச்சு போக ஃபெய்யும் மாதிரி ஒரு பையன் தான் ரைட்டா இருப்பான், ஆனா ஃபெய்வை பார்த்தா ரொம்ப பணக்கார பையன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னதும், பணமெல்லாம் முக்கியமே இல்ல, அவன் கிட்ட நல்ல ஒரு குணம் இருந்தா போதும், நிறைய பணம் வச்சிருந்து அவன் கிட்டவனா இருந்தா என்ன பண்றது, இவன் கஷ்டப்படுற பையனாவே இருந்தாலும் நல்லா படிச்சிருக்கான், எல்லார்கிட்டயும் மரியாதையோட நடந்துக்கிறான், இதுவே போதுமே அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அப்பதான் லூ அங்க வந்து டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுட்டு போறான். அப்ப லூ கிட்ட வேலனை போயிட்டு நைட்டு சிக்கன் சூப் செய்யறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லு, ஃபெய்யுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்னது அவனுக்கா, அவன் நைட்டு வரைக்கும் இங்கதான் இருக்க போறானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பேலன் கொஞ்சம் பிஸியா இருக்கா அதான், அவ பிஸியா இருந்தா நீ போய் வாங்கிட்டு வா, ஏன் எங்களை அப்பதான் பிஸியா தெரியலையா, நாங்களும் பிஸியா தான் இருக்கோம், சும்மா பதிலுக்கு பதில் பேசாம சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அவன் அங்க அமுச்சு விட, இப்ப நேரா போயிட்டு பேலன்ட்டு தான் புலம்பிட்டு இருக்கான். உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது, அவனுக்காக சிக்கன் சூப் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா சொன்னாங்க, அவருக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு போல, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இவ கிளம்புறா. ஒரு நிமிஷம் இரு, உனக்கு புரியலையா, அவனுக்காக ஸ்பெஷலா சிக்கன் சூப் செய்யணுமா, அவனை மட்டும் ஏன் இவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறாங்க, அது வந்து அவர் லிங்க காப்பாத்திருக்காருல, அதான், நான் கூட தான் உன்னை காப்பாத்தினேன், நான் மட்டும் இப்படி சர்வெண்ட் ஆனேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதெல்லாம் என்னோட தப்பு தான், சும்மா எல்லா தப்பையும் உண்மையிலே போட்டுக்காத, வெளியில இருந்து வந்து அவனுக்கு சிக்கன் சூப்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, ஆனா இங்கே இருக்கிற என்னால ஒரு மீட் பாலையோ ஒரு மீனையோ கூட சாப்பிட முடியல, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு புரியுது, நான் இப்ப போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லூவும் எனக்குலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்ப போற நேரத்துல எனக்கு 2 ஸ்டீம் பன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட,
ஓகே நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேலனும் அங்கேருந்து கிளம்புறா. அப்படியே கட் பண்ணா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. உங்களால ஒருத்தரை கூட உருப்படியா பாத்துக்க முடியல, உதவாக்குறீங்களா அப்படின்னு இவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சுட்டு, இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப யூசியா இருக்கான்ல, அப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா, இவன் தான் அவரை பத்திரமா பாத்துக்கல அப்படின்னு சொல்லி இவனை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் உனக்கு மூளைக்கு எதுவும் குழம்பி போயிடுச்சா? இந்த மாதிரிலாம் சொன்னா நம்மள விட்டுருவான்களா? முதல்ல அவர் எப்ப காணாம போனாரு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு டெங்கியும் அவரு எத்தனை தடவை காணாம போனதை கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறான். டேய் என்னடா சொல்றீங்க? இல்லப்பா அவரு ஒரு தடவை தான் காணாம போயிருக்காரு. இல்லைங்கய்யா, அன்னைக்கு அவரை ஸ்ப்ரிங் ரிவர் ரெஸ்டாரண்ட் கூட்டு போனப்போ ஒரு தடவை காணாம போயிட்டாரு. அது வந்துப்பா அவர் தானா காணாம போயிட்டு அவரே திரும்ப வந்துட்டாரு. இதுக்கு மேல நீ வாயவே திறக்க கூடாது, வாயை மூடு, நீ சொல்லு, அவர் எப்ப காணாம போனாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதுக்கு இவனும் நேத்து காலையில இருந்து அவர் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது நேத்து காலையிலயா அப்படின்னு இவர் வேற நடுவுல ஃபேவ பாத்துருப்பார்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு, அட அறிவு கட்டவனே நேத்து மதியம் தானே அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவனும் நேத்து ஃபெய்யு மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு, லார்ட் நேத்து நீங்க பார்த்தது வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்ல, இப்ப வந்த கடுப்புக்கு மனுஷன் செம்மையா காண்டாயிட்டு, எனக்கு கண்ணு தெரியாதா, எனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு போட்டு இவன் நடிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, ஃபோர்த் பிரின்ஸுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் உன்னையும் உன்னையும் 2 பேரையும் சேர்த்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, போய் அவரை தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, இப்ப திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடான்னு பார்த்தா இது எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க, என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் அதை உன் கூட தேடட்டா? தேட சொன்னா மரம் மாதிரி நின்னுட்டு அப்படியே என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு அடிச்சு துரத்திட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நம்ம லூவா தான் கட்டுறாங்க. ஃபெய்வ திட்டிக்கிட்டே அந்த மரக்கட்டையை உடைச்சிட்டு இருக்க, அங்க சிக்கன் சூப் எடுத்துக்கிட்டு நம்ம பேலன் வரா. இந்த சூப்பை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இது என்னோட சூப் கிடையாது, எனக்காக வாங்கிட்டு வர சொன்னேன், அதை ஸ்டீம் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். நான் லேட்டா போனதுனால அது தீர்ந்து போயிடுச்சு, என்னால அதை வாங்க முடியல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னால ஒரு ஸ்டீம் பண்ண கூட சாப்பிட முடியல. மிஸ்டர் லூ கோவப்படாதீங்க, ஃபெய்யும் எழுந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அது எல்லாத்தையும் சமைச்சு தரேன். ஆமா அவனுக்கு தானே எல்லாரும் ஓடி ஓடி பண்றீங்க, இங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாராவது ஒருத்தராவது என்ன கண்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே பேலனும், ரொம்ப நன்றி லூ, நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, டயர்டா இருப்பீங்கல்ல, இந்த சூப்பை குடிங்க அப்படின்னு சொல்லி லூவை அப்படியே சமாதானப்படுத்தி அந்த சூப்பை குடிக்க வச்சா, என்னடா நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வழக்கம் போல நானே வந்து லூவோட கதை திருகிட்டு இருக்காங்க. இவனுக்கு யாருங்க சூப்பை கொடுத்தது, இது வெய்யுக்காக அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போக, லூ காண்டாயிடுறான். நான் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு ஒரு சிக்கன் சூப் கூட கிடையாதா, அப்படி அவன் என்னை விட இதுல பெருசா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் நல்லா படிச்சிருக்கான், பக்குவமா நடந்துக்கிறான், உன்ன மாதிரி வளர்ந்து சோம்பேறித்தனமா பிச்சை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க பாருங்க மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அதோட அந்த பையனுக்கு அம்மா இல்ல, எனக்கும் தான் அம்மா இல்ல, தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இஷ்டம்னா வேலை பாரு, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா லிங் இருக்கால, இதுதான் நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ற வுட், இங்கதான் என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவரோட சீக்ரெட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க, அங்க நானி ஃபெய்யுக்காக சூப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல அந்த சூப் எடுத்து ஃபெய் கூட்டி விட சொல்ல, லிங்கா சின்ன வயசுல நீங்க கூட எனக்கு கூட்டி விட்டது கிடையாது, நான் ஏன் இவனுக்கெல்லாம் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல, அவனால எப்படி சாப்பிட முடியும், அதனாலதான் அப்படின்னு சொல்ல, ஃபெய் கூட பரவாயில்ல இருக்கட்டும் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நானி தான் விடுற மாதிரியே இல்ல. இதனால லிங்க ஊட்டி விடுறேங்கிற பேர்ல வாயை தோற அப்படின்னு சொல்லி வேக வேகமா அள்ளி வச்சிட்டு இருக்கா. என்னடி பண்ற, ஒழுங்கா ஊட்டி விட கூட தெரியல, நகரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானி தான் அந்த சூப் எடுத்து மெதுவா ஃபெய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப லிங்காலே பொறுத்துக்க முடியல, அப்படியே கான்ல வெறும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. லூ இருக்கால, காலங்காத்திலே பயங்கர கோவமா இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவனோட ஒரு கை சட்டையை காணும். எங்க போச்சு என்னோட ஒரு கை சட்டை, இருக்கிறதுலே டீசெண்டா இருக்கிறது இந்த ஒரு ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அதை ஃபெய் எடுத்து போட்டிருக்கான். நீதான் என்கிட்ட நல்லா மாட்டினியா, இருடா நீ யாருன்னு எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு யாராவது வருவாங்க கூட்டு சொல்லலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்ப ரெட்ட நானி தான் அங்க வராங்களா. உடனே நானிட்ட, மேடம் மேடம் இத பாத்தீங்களா, இவன் என்னோட ஒரு கை சட்டையை திருடி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானியா இவ சொல்றது காதுல வாங்காம ஃபெய்யிட்ட போயிட்டு, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்ல தானப்பா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது கொடுமையா இருக்கு அப்படின்னு
இங்க பாருங்க, இது என்னோட ட்ரெஸ் தான். அவன் எடுத்து போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்துல வச்செல்லாம் காட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த ட்ரெஸ் தச்சு கொடுத்ததே நம்ம நானி தான். ஃபெய்யும் இத நான் எப்படி அவர்ட்ட திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நானியும் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லப்பா, இத நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டது லூ கடுப்பாகி எனக்கு கூட அந்த ட்ரெஸ்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இருடா ஏன்டா அப்படி கல்லஞ்சக்காரனா இருக்க, நான் உனக்கு வேற ஒண்ணு புதுசா வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா யூசேவோட ஆளுங்களும் சேர்ந்து நம்ம ஃபெய்வ தேடிட்டு இருக்காங்க. அங்க வரவங்க போறவங்கன்னு ஒருத்தரை விடல, எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்படி நிலைமை எங்க போயிட்டு இருக்க, அப்படியே இங்க பார்த்தா ஃபெய் வந்து லூ கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, இது உங்க ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரியாது, அதான் இப்ப தெரியும்ல, அப்புறம் என்ன, நான் வேணா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா, எதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி நானிட்ட என்ன மாட்டி வர்றதுக்கா, அப்படிலாம் இல்லைங்க, அவங்க காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கதவெல்லாம் சாத்திட்டு வரா. இப்ப இந்தா இந்த துணியெல்லாம் காய போடு அப்படின்னு சொல்லி வேலை வாங்க போக அங்க நானி வந்துடுறாங்க. டேய் இவங்க வெளில போயிருக்காங்கன்னு தானே சொன்னேன், என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானி வந்த வேகத்துக்கு, அப்ப நான் வெளில போனா இந்த கை முடியாத பையனை இப்படிதான் வேலை வாங்குவியா அப்படின்னு சலுப்புன்னு வராரு. இதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல பேலன்ட்டு தான் போய் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு பேலனும், இங்க பாருங்க உங்க மேலதான் தப்பு, அவனுக்கு கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அவனை ஏன் வேலை வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்க பாருமா, நானா அவனை வேலை வாங்கல, அவதான் என்கிட்ட வந்து முதல்ல வேலை செய்யறேன்னு கேட்டான், இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல, அப்புறம் என்னடா அம்மாவை குறை சொல்லாதீங்க, அவங்க எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீயுமா பேலன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. இவனுங்களா நம்ம ஃபெய்வ தேடி தேடி அந்த ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ரைட்டா வந்து நிக்கிறது நானோட மேன்ஷனுக்கு முன்னாடி தான். இதுக்கு மேல முடியாதுடா அப்பா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு ஓரமா குறி சொல்லிட்டு இருந்தேன், இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு நீவ சொல்ல, இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க லூவும், நான் இங்க இருந்து கிளம்புறேன், என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இங்க உங்களை தடுக்கிறதுக்காக வரல, ஃபெய்யும் இங்க கிளம்ப போறா, அது உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்ற, உண்மையாவே வா அப்படின்னு வேக வேகமா வெளில போய் பார்த்துட்டு இருக்கான். அங்க ஃபெய்யும் கிளம்ப போறதுக்கு முன்னாடி, நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்த அந்த ஹேர் பின் எடுத்து நானி கிட்ட கொடுக்கறான். ஆனா அந்த நானிக்கு பதிலா ஜின் வாங்கி வச்சுக்கிறா. நானியும் இதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல ஆண்டி, நீங்க என்ன ரொம்ப நல்லா போய் பாத்துக்கிட்டீங்கல்ல, அதான், அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னன்னு தாராளமா சொல்லு, அது வந்து நான் ஃபியூச்சர்ல உங்க வீட்ல வந்து சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், தாராளமா, இது உன்னோட வீடு மாதிரி, நீ எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க லூவும், பாத்தியா பாத்தியா, அவன் இந்த மாதிரி தந்திரமா பேசிதான் எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி போதும் போதும் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி லிங் ஃபெய் வாங்கிறது கூட்டு போக, இங்க லூக்கு ஒரே ஹாப்பி தான். ஆமா ஆமா அப்படிதான், சீக்கிரம் அவனை இங்க கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப வேகமா கதவை திறந்தா அங்க வெளியில கும்பலாம் இவங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கானுங்க. ஃபெய்யுவ பார்த்துட்டு, பிரின்ஸ் நீங்களா, ஃபெய்யும் இவனை பார்த்துட்டு, எங்களாட் நீயா, இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் லிங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த பிள்ளையா, வீரர்களை லூ பார்த்துட்டு, ஐயோ இவனுங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்ஷனை கொடுக்கறதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.